வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மரவள்ளி கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு அதிக கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்குது, ஆற்றல் மிக்க உணவாக இருக்குங்க. இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள், விட்டமின்ஸ்கள் நிறைய இருக்குது. இது பல்வேறு விதமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு இந்த மரவள்ளி கிழங்கு கொடுக்கறதால நிறைய மருத்துவ நன்மைகளையுமே நமக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சரும பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு தோல் மற்றும் பல்வேறு சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்குடைய தோலை வந்து நம்ம சீவி அதை கூழாக்கி அதை வந்து நம்மளுடைய முகத்தில் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம பூசி 1 மணி நேரம் கழித்து நம்ம கழுவினவுடன் நல்ல பலன்கள் அடையலாம். இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அதிக எண்ணெய் பசையை வெளியேற்றுவதோட முகத்தில் இருக்கக்கூடிய துளைகளை வந்து மூடும். இதனால் சருமம் புத்துணர்ச்சி அடைந்து சருமம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான ஒரு சரும பொலிவு வந்து பெறும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே சருமம் வந்து வறட்சியாக இருக்கிறது தான். அந்த சரும வறட்சியை நீக்கி சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றி புத்துணர்ச்சியாக ஒரு சருமத்தை மரவள்ளி கிழங்கு நமக்கு வந்து கொடுக்கும். இதை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினாலும் ஓகே தான். இல்லை உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று சருமம் நமக்கு வந்து பளபளப்பாக மாற ஆரம்பிக்குங்க. முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம் எல்லாம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. ஒரு அழகான ஒரு முக அழகை வந்து நம்ம பெறுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தலாம். முடி உதிர்வை தடுக்கக்கூடியது மரவள்ளி கிழங்கு. வளிமண்டல நிலையாலும் குறைந்த அளவு ஊட்டச்சத்துக்களாலும் நமக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை வருது. இதனால் இளம் வயதிலேயே வழுக்கையெல்லாம் விழுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு நல்ல தீர்வு கொடுக்குங்க. இதுக்கு நீங்கள் மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கூழாக்கி தலையில் பூசி 1 அல்லது 2 மணி நேரம் ஊற வைத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலசணும். இதே போல் வாரத்திற்கு 2 முறை ஏதாவது உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா முடி முன்ன இருந்ததை விட இப்போ அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பளபளப்பான நீண்ட நெடிய கூந்தல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லையும் இருக்காது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. அப்புறம் இந்த இளநரை பித்தநரை ஏற்படுவது இது போல் பிரச்சனையுமே இருக்காது. அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் முடி உதிர்வை தடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்குமே மரவள்ளி கிழங்கு நீங்கள் உணவுகளையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூழாக்கி தலையிலுமே அதுவும் தடவலாம். எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. மரவள்ளி கிழங்கு நமது அன்றாட உணவுகளோட சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உடல் எடையை படிப்படியாக குறைக்கலாம். இதில் நார் சத்து அதிக அளவில் காணப்படுது. இது குடலிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா நச்சுக்களையுமே உறிஞ்சி செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். மேலும் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கிறதுக்கும் இரைப்பை பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்போது நமக்கு வந்து இந்த பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத கலோரிகளை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் வந்து சேர விடாது. தேவையில்லாத கொழுப்புகள் நம்மளுடைய உடலில் இருக்குன்னா அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எரித்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். அதை வந்து நமக்கு வெளியேற்றிடும். ஸோ அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்புகள், இந்த கொலஸ்ட்ரால்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதிகப்படியான உடல் எடையை வைத்திருக்கிறவங்க அந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த டயட்டில் வந்து மரவள்ளி கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். தலைவலியை தடுக்கக்கூடியது மரவள்ளி கிழங்குங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒற்றை தலைவலி மற்றும் சாதாரண தலைவலி இது இரண்டுக்குமே மரவள்ளி கிழங்கு மற்றும் அதனுடைய மரவள்ளி கிழங்குடைய அந்த இலைகளுமே வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அப்படியே சாப்பிடாம அப்படியேவும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை உடனே பெறணும்னா அந்த மரவள்ளி கிழங்கு வந்து கழுவி அரைத்து சாறு மாதிரி எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு ஒற்றை தலைவலி, பொதுவான தலைவலிலாம் சரியாயிடும். ஏன்னா நீர் சத்து குறைபாட்டாலும் சில பேருக்கு நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் போது தலைவலி பிரச்சனை இருக்கும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து நரம்புகளில் செல்லாத போது தடை ஏற்பட்டுச்சுன்னா தலைவலியெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு ஹெல்ப் பண்ணும். மரவள்ளி கிழங்கு சாற்றை தினமும் 2 வேளை பருகும்போது காலை மற்றும் மாலை வேளைகளில் பருகி வந்தீங்கன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு தலைவலி ஏற்படாமல் முன்னாடியே அந்த ரத்த ஓட்டத்தை எல்லாம் மேம்படுத்திக்கலாம். ரத்த அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அந்த முன்பக்க தலைவலி, பின்பக்க தலைவலி, சாதாரண தலைவலி, பொதுவான தலைவலி, ஒற்றை தலைவலி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தீர்த்துக்கொள்ளலாம். தீர்க்க முடியாத தலைவலிகளோடு நீங்கள் தீர்த்துக்கலாம். கண் பார்வை திறனை மேம்பாடு அடைய செய்து கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம்
லேப்டாப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் குறிப்பாக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, வெளியே போகும்போது கண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கவச நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளாமல் இருக்கிறது எல்லாமே கண் பார்வை திறனை பாதிக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் மரவள்ளிக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளணும். மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் தினமும் சாப்பிடும்போது உடலுக்கு தினசரி தேவையான விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் எளிதில் கிடைக்கும். இது நம்மளுடைய கண் பார்வையை வந்து மேம்பட செய்யுங்க. ஸோ உங்களுடைய கண் பார்வையை வந்து கூர்மைப்படுத்தி கண்களுக்கு வேண்டிய போதுமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் வந்து குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து மரவள்ளிக்கிழங்கையும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.